சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடுகிறார்கள், தாகமாய் இருக்கிறார்கள். தாகத்துல வறண்டு போயிருக்கிறது நாவு. நாவு தண்ணீர் இல்லாம வறண்டு போய் கிடக்கிறது, ஏக்கமாய் இருக்கிறது. தேவநாம மகிமைப்படுவதாக சிறுமைப்பட்டவர்களும் எளிமையானவர்களும் தண்ணீரை தேடுகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு நான் ஒரு பெரிய ஓட்ட பந்தயத்தை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஓட்ட பந்தயத்தை நீங்க ஓடுறீங்க. ஓடி முடிச்சுட்ட பிறகு உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுத்தா நீங்க ஏத்துக்குவீங்க, வாங்கிக்குவீங்களா? ஒரு பிரியாணி உயர்ந்த ஒரு நல்ல சாப்பாடு நான் கொடுக்குறேன், அதை நீங்க வாங்கி சாப்பிடுவீங்களா? ஏதோ ஒரு ஆப்பிள், ஆரஞ்சு, ஒரு திராட்சை, இல்ல ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்தா நீங்க எடுத்துக்குவீங்களா, சாப்பிடுவீங்களா? ஏன் சாப்பிட மாட்டோம்? முதல்ல தண்ணி வேணும். நான் ஓடி களைத்து போய் இருக்கிறேன், நான் ஓடி இருக்கிறேன், எனர்ஜி எல்லாத்தையும் நான் வெளிப்படுத்தி நான் ஓடி இருக்கிறேன், நான் களைத்து போய் இருக்கிறேன். இப்ப என் நாவு என்ன ஆயிடுச்சு? வறண்டு போயிருக்கு. ஓடுகிறவர்களுக்கு ஓட்டம் முடித்த பிறகு இது தெரியுமா அவங்களுக்கு கேட்கும்? நாவு வறண்டு போய் அப்படின்னு இறங்கி. ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு அப்படி இல்லைன்னா நீங்க ஓடி பாருங்க, ஒருவேளை அப்படி உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அப்படி நாவு வறண்டு போயிடும். அப்ப எளிமையும் சிறுமையுமான ஜனங்களுக்கு எது தேவையா? தண்ணீர் தேவை. இப்ப எளிமை மற்ற ஜனங்கள், எளிமை உள்ளவர்களுக்கு, ஏழ்மை உள்ளவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு எது தேவை? தண்ணீர் தேவை. இப்ப இந்த உலக வாழ்க்கையில நம்ம எளிமையா இருக்கிறோம், சிறுமையா இருக்கிறோம், அடிக்கப்பட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு இடத்துல காயப்பட்டு இருக்கிறோம், வேதனைப்பட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு எது தேவை? தண்ணீர் தேவை. என் தாகத்தை தீர்க்கணும், என் வேதனைகள் நீங்கணும், என் போராட்டம் நீங்கணும், என் வாழ்க்கையில ஒரு சமாதானம் கிடைக்கணும், ஜீவ தண்ணீர் வேணும். ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு மகிமை உண்டாவதாக வேத வசனத்தை வாசிக்கிற சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அதை கிடைக்காமல், எங்கேயாவது நிம்மதி கிடைக்குமா, எங்கேயாவது சமாதானம் கிடைக்குமா, எங்கேயாவது ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமா, எங்கேயாவது என் உள்ளத்துக்கு ஏற்ற ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு சிரிப்பு எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி ஒரு தாகத்தோடு நாம் வறண்டு போய் நிற்கிறோம். மனசு வறண்டு போய் நிற்கிறோம், இருதயம் வறண்டு போய் நிற்குது. மனசு நினைக்கும், உள்ள நினைக்கும், அதை பண்ணிடலாம், இந்த வருஷத்துல இப்படி மாதிரி ஒரு வீடை கட்டுவோம், இந்த மாதிரி இதை மாதிரி செய்வோம், இந்த மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு இதை மாதிரி பண்ணுவோம், இதை படிக்க வைப்போம், இதை ட்ரெஸ்ஸை வாங்குவோம், இந்த நகையை எடுப்போம்னு சொல்லி தாகமா ஒரு வீட்டை வாங்குவோம், ஒரு மனையை வாங்குவோம், ஒரு காசு சேர்த்து வைப்போம், ஒரு வாகனத்தை வாங்குவோம், ஏதோ ஒண்ணு பண்ணுவோங்கிற ஒரு நாவு வறண்டது போல இருதயம் வறண்டு போய் கிடக்கும். ஆனாலும் வறண்டு போய் கிடக்கும், செய்ய முடியாம அது அப்படியே இருக்கும், ஆனா செய்ய முடியாத நிலையா இருக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, உள்ளத்துல மனசு நினைச்சு, சமுதாயத்தை நினைச்சு, உலகத்தை நினைச்சு இருதயம் வறண்டு போய் கிடக்கும். முயற்சி பண்ணிருப்போம், முயற்சியில என்ன ஆயிருக்காது? வெற்றி கிடைச்சிருக்காது. முயற்சி செய்திருப்போம், அது ஒரு மேன்மை கிடைச்சிருக்காது. ஆனா தோல்விக்கு மேல தோல்வி ஆகி வறண்டு போய் கடந்திருக்கும். அதை விட்டுடுவோம், அந்த சூழ்நிலை சம்பவத்தை காரியங்களை விட்டுடுவோம். அப்படியே வறண்டு போயிடும். நாவு வறண்டுறோம், மனசு வறண்டுறோம், உள்ள வறண்டு போயிடும். இனி அதுல நம்ம ஈடுபடவே கூடாது, இனி அந்த விஷயத்துல நம்ம தலையிடவே கூடாதுன்னு சொல்லி காரியத்தை விட்டு விலகி விழுந்துருவோம். அப்ப தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேத வசனத்தை வாசிக்கிற சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடைக்காமல் அவர்கள் நாவு தாகத்தால் வறண்டு போனது. ஆமென், அல்லேலூயா. நான் உங்களுக்கு எனக்கு சொல்றேன், நம்ம உலகத்தை தேடி தேடி அலைஞ்சி ஏதோ ஒரு இடத்துல உயர்வு கிடைக்கும், ஒரு மேன்மை கிடைக்கும், ஒரு செழிப்பு வரும், ஒரு ஆசீர்வாதம் வரும், நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை வரும், நம்மளுக்கு நல்ல ஒரு மேன்மை வரும், நல்ல ஒரு உயர்வு வரும் என்று சொல்லி ஏக்கத்தோடு, தாகத்தோடு, வாஞ்சையோடு, விருப்பத்தோடு நம்ம நாவு வறண்டவர்களா, இருதயம் வறண்டவர்களா, நம்ம நினைத்ததற்கு மேலாக கிடைக்காத பட்சத்துல நம்மளுடைய இருதயமே சோர்ந்து போயிடும், வறண்டு போயிடும். ஆமா, இனிமே செய்ய வேண்டாம், இனி இந்த முயற்சி ஈடுபடவே வேண்டாம்னு சொல்லி வறண்டு போயிடுவோம். ஆனா தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாது இருப்பேன். அல்லேலூயா.